அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது எலி எப்படி விநாயக பெருமான் அவர்களின் வாகனமானது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரம்பொருள் விநாயக பெருமான் அவர்களின் வாகனம் மூஞ்சூர் எலி வாகனமாகும். எலி அவருக்கு வாகனமாக தோன்றிய விதம், கிரவுஞ்சன் என்னும் கந்தர்வ இளைஞன் ஒருவன் பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் அதிக அளவிலான பெண்கள் மீது விருப்பம் கொள்ளும் தவறான இளைஞராகவும் இருந்து வந்தான். ஒரு நாள் காட்டு வழி பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது முனிவர் ஒருவர் கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு அருகில் அவரது மனைவி அமர்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த கிரவுஞ்சன் என்ற இளைஞன் அவர் தவத்தில் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அவரது மனைவி மீது ஈர்ப்பு ஏற்பட்டு கொண்டு அவரது இரு கைகளையும் பிடித்து வலுக்கட்டாயமாக அனுபவிக்க இழுத்து கொண்டான். அப்போது அவரது மனைவி கூச்சலிடவே இந்த தவத்தில் இருந்து முனிவர் அவர்கள் தவத்தை பாதியிலேயே நிறுத்தி கடுமையான கோபம் கொண்டு கந்தர்வ இளைஞனுக்கு கடுமையான சாபம் விட்டார். நீ பூமியில் பிறந்து மனித உருவம் மாறி எலி உருவம் எடுத்து மண்ணை எப்படி அந்த எலியானது பறித்து கொண்டு உள்ளே சென்று வலை போன்ற ஒரு பகுதி அமைக்கிறதோ அதுபோல நீ மண்ணை பறித்து கொண்டு உள்ளே செல்வாய் என சாபமிடுகிறார். உடனே அந்த இளைஞனும் எலியாய் மாறினான். அந்த எலியானது பரசர் முனிவரின் அனைத்து ஆசிரமத்திலும் உள்ளே புகுந்து அனைத்து உணவுகளையும் பெரிய மரங்களையும் ராட்சத வேர்களையும் பறித்து தின்றது. அதன் நோக்கம் அந்த முனிவரை துன்புறுத்துவது. அனைத்து மரங்களையும் அடுத்தடுத்து கீழே சாய்த்தது. இவ்வாறு அந்த எலியானது மாறிய அந்த இளைஞன் செய்து கொண்டிருந்தான். இந்த மாதிரியான தொந்தர்களை அந்த இளைஞன் அந்த முனிவருக்கு கொடுத்து கொண்டே வந்தான். அந்த வேளையில் அபிநந்தன் என்ற ஒரு பெரிய மன்னர் ஒருவர் ஒரு யாகம் ஒன்றை செய்து வளர்த்து வந்தார். அதை கண்ட இந்திர பெருமான் அவர்கள் காலநேமி என்ற ஒரு மாபெரும் அரக்கனை உருவாக்கி அவர் செய்யும் அந்த யாகத்தை அழித்துவிட்டு வருவாய் என உத்தரவிட்டார் இந்திரன் அவர்கள். அந்த தோன்றிய அழகான தியாகத்தை முழுவதும் அழித்து அது மட்டுமல்லாமல் நிறுத்திவிடாமல் பூமியில் எங்கெங்கும் யாகம் நடைபெறுகிறதோ அனைத்து இடங்களிலும் உள்ளே புகுந்து யாகங்களை அனைத்தையும் அழித்து பெரும் துன்பத்தை ஏற்படுத்தினான் அந்த அரக்கன். இதிலிருந்து தங்களை அனைவரையும் காப்பாற்றி கொள்ள பரம்பொருளான சிவபெருமான் அவர்களை நோக்கி தவம் இருந்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் நம்முடைய நாயகன் ஸ்ரீ விநாயக பெருமான் அவர்களை வரேணியன் என்ற ஒரு பெரிய மாபெரும் மன்னருக்கு குழந்தையாக பிறப்பதாக தனது தந்தை சிவபெருமான் அவர்களிடம் கூறிவிட்டு குழந்தையாக பிறந்தார் விநாயக பெருமான் அவர்கள். ஆனால் அப்போது வரணியன் மன்னருக்கு பிறந்த நம் விநாயக பெருமான் உருவத்தில் யானை தலையுடன் இருந்தார். அதை கண்ட மகாராணி அவர்கள் நல்ல அழகான சிறப்பம்சம் கொண்ட குழந்தை இளைஞராக பிறக்கும் என கனவு கொண்டு இருந்தேன். இங்கு பிறக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். நாம் தவம் இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. தயவு செய்து இந்த குழந்தையை ஏதாவது ஒரு காட்டில் கொண்டு போய் விட்டு விடுங்கள், அதாவது காட்டில் கலந்து தூக்கி போட்டு விடுங்கள் என்று கூறி உத்தரவிட்டார் அந்த மகாராணி. அப்போது அந்த வழியாக சென்ற நாம் முன்பு கூறிய அந்த பரசர் முனிவர் அவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த குழந்தையின் அருகுரலை கேட்டு இந்த குழந்தையின் தலையை பார்த்து நாம் வணங்கும் அந்த இறைவன் விநாயக பெருமான் போல் இருக்கிறது, நமக்கு குழந்தையாக பரிசீலித்திருக்கிறார் என்று கூறி தனது ஆசிரமத்திற்கு அந்த குழந்தையை எடுத்து சென்று வளர்த்து வந்தார். அந்த குழந்தை ஆசிரமத்தில் வளர்ந்து பெரிய விநாயக பெருமான் அவர்களை உருவாக்கினார். பெரும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த அந்த எலியானது அனைத்து மலைகளையும் மறுபடியும் துன்புறுத்தி ஆசிரமத்தை சேதப்படுத்தி வந்தது. அந்த இடத்தில் உள்ள விநாயக பெருமான் அவர்கள் அந்த எலியை அழைக்க வேண்டும் என்று கூறி எனது கையில் இருந்த பெரிய பரசு ஆயுதத்தை தூக்கி அந்த எலியின் மீது வீசினார். இந்த எலியாக இருந்த இளைஞனாகவும் அந்த ஆயுதத்தில் இருந்து தப்பிக்க மண்ணை குடைந்து கொண்டு பாதாளம் வரைக்கும் தூண்டி சென்று விட்டான். இருந்தாலும் விடாமல் அந்த ஆயுதமானது அவனை பின்தொடர்ந்து கொண்டே சென்றது. ஒரு கட்டத்தில் அந்த ஆயுதத்தில் சிக்கி அந்த ஆயுதமானது அந்த எலியின் இருந்த இளைஞனை மேலே தூக்கி வந்தது. மேலே எலியாக அந்த
வந்த அந்த இளைஞன் நான் பரம்பொருளான ஸ்ரீ விநாயகப் பெருமான் அவர்களை பார்த்து கண்ணீர் தழும்பி அழுந்தான். நான் பூமியில் இதுக்காகத்தான் பிறவி எடுத்தேன். இனி இறைவனை நான் பார்த்து விட்டேன். எனக்கு ஒரே ஒரு தன்னுடைய பழைய வரலாறு நினைவுகள் அனைத்தையும் சொல்லி நான் உங்களுக்கு அருகிலேயே இருந்துவிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். அந்த விநாயகப் பெருமான் அவர்கள் ஆசிர்வாதமும் பெற்றான். மீண்டும் அவனுக்கு ஒரு புத்துயிர் வாழ்க்கையை விநாயகப் பெருமான் அவர்கள் அளித்தார். அன்றைய நாள் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் விநாயகப் பெருமான் அவர்களுக்கு மூஞ்சூர் எலியானது வாகனமாக மாறிய உண்மை ஆன்மீக நிகழ்வு இதுவாகும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.